கைகளை உயர்த்தி நாம் ஜெபம். ஆண்டவரே, நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாய் கரங்களை ஏறெடுக்கிறேன். மோசே உயர்த்தி ஜெயத்தை பெற்றுக் கொண்டது போல, தன் குடும்பத்தை மீட்டு கொண்டது போல, சக்சஸை பெற்றுக்கொண்டது போல, ஆரோனும் ஊரும் துணையா இருந்து அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றும்படியா கரங்களை உயர்த்தின பொழுது குடும்பங்களை கர்த்தர் காப்பாற்றினார். நாம் கைகளை உயர்த்துவதற்கான காரணமே நம் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நல்ல கையை உயர்த்த, அப்பா அம்மா பிள்ளை பேர பிள்ளை சரீரங்களை பாதுகாக்கணும், நம் உடமைகளை பாதுகாக்கணும், நம்ம வேலையை பாதுகாக்கணும், நம்ம பண தேவைகளை சந்திக்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும், பறை சாட்டணும். அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு தான். ஒருவேளை எங்களுக்கு சுகவீனம் நல்ல கைகளை உயர்த்தி, ஒரு கையை உயர்த்தி, ஒரு கையை இருதயத்தில் வைத்து, ஒரு கையை சிறுநீரகத்தில் வைத்து, ஒரு கையில எந்த இடத்துல உபாதைகள் இருக்கிறதோ, கழுத்திலேயோ நெற்றியிலேயோ அல்லது கால்களிலோ வயிற்றிலேயோ பின்பகுதி இடுப்பிலேயோ, அது எந்த இடத்தில் இருந்தால் உங்கள் கைகளை வைத்து, என் ஆண்டவரே இந்த இடத்தில் தான் எனக்கு வலி இருக்கிறது, ஆண்டவருக்கு அது முன்னமே தெரியும், ஆனாலும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ப்ரிசைஸா கேளுங்க, ப்ரிசைஸா கேளுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கிறது அந்த இடத்துல கைகளை வைத்து, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உங்கள் பிள்ளை மேலே கையை வைங்க. உங்கள் தாயாருக்கு தகப்பனுக்கோ கணவனுக்கோ அற்புதம் நடக்கணும்னா அவன் மேலே கையை வைத்து நீங்கள் சோமனுங்க. என் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இது ஒரு சிம்பாலிக். என் ஆண்டவர் கரங்களை வைப்பது போல கர்த்தர் இப்பொழுது அதிசயம் செய்கிறார். ஆமாண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.